நோன்பை அதற்குரிய நேரத்திற்கு முன்பாகவே திறந்து விடுவது. அதாவது நோன்பை முறிப்பது. இவ்வாறு செய்பவர்கள் வந்து கடுமையாக நரகத்தில வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற கருத்துல ஒரு ஹதீஸ் உள்ளது. அந்த ஹதீஸ் நீங்க பதிவு செய்து, இது சரியான ஒரு செய்தியா என்று கேட்கிறீங்க. நீங்க பதிவு செய்துள்ள அந்த ஹதீஸ்ல வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முறை உறங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இருவர் வந்து அவங்கள அழைச்சிட்டு போறாங்க மலைப்பகுதிக்கு. அங்க வந்து நீங்க மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்கன்னு சொல்லப்படுது. அங்க போன பிறகு அவங்களுக்கு வந்து சில அழு சப்தங்கள் கேட்குது. யாரு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அவங்க வந்து நரகத்தில் உள்ள மக்களினுடைய அந்த சப்தம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுடைய அழுக்குரல் அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு பார்க்கும் பொழுது, தன்னுடைய வாயெல்லாம் அப்படியே கிழிக்கப்பட்டு, அப்படியே அதிலிருந்து வாய்கள்லேருந்து அப்படியே ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ யார் இந்த மக்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு கேட்குறாங்க. ஹாவுலாஇ அல்லதீன யஃப்திரூன கப்ல தஹில்லதி ஸௌமிஹிம். அதுக்கு வந்து பதில் சொல்லப்படுது, இவங்க வந்து யாருன்னா, நோன்புனுடைய அந்த நேரத்திற்கு முன்பாக இஃப்தார்ல தான் திறக்கணும். அதாவது மக்ரிப்ல தான் திறக்கணும். அந்த நோன்புக்குரிய அந்த நேரத்திற்கு முன்பாக திறந்தவங்க, அதாவது நோன்பை முறித்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லப்படுது. அப்போ இதுதான் அந்த ஹதீஸ் நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. இதுல வந்து இந்த இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள்ல பதிவாகியிருக்கு. இமாம் ஹாக்கிம் அவர்கள் முஸ்தத்ரக் அல ஸஹீஹ்னு ஒரு நூலை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான், அதே போல இமாம் நஸை அவர்களுடைய சுனனுல் குப்ரா, அதே போல இமாம் பைஹகி அவர்களுடைய சுனனுல் குப்ரான்னு சொல்லி ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்திலான ஹதீஸ் வந்துட்டு சரியான ஒரு ஹதீஸாக தான் இருக்கிறது. இமாம் ஸஹபி அவர்கள் வந்துட்டு இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறாங்க. அதே போல இமாம் ஹாக்கிம் அவர்களும் இந்த ஹதீஸ் அவங்க நூல்லையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து இமாம் முஸ்லிம் அவருடைய ஷரத்தின் பிரகாரம் இது சரியான ஒரு செய்தி என்று அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சமகாலத்தில் வாழ்ந்து மரணித்த இமாம் அல்பானி அவர்களும் இந்த செய்தியை வந்துட்டு சரி கண்டிருக்கிறாங்க. எனவே இது வந்து சரியான ஒரு செய்தியாக தான் உள்ளது.